அட்டாங்க யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, யம நியமம்னா என்னன்னு தெரியலாம். நம்மளுடைய நினைவு வந்து ஒரு எந்த தொழில்ல நம்ம என்ன செய்தானாலும் அதுல ஒன்றி இருந்து செய்தா நம்ம வெற்றி பெற்றணும். இது புறப்பூஜைக்கும் இது ஒரு நியதி, அகப்பூஜைக்கும் இது ஒரு நியதி. 2க்கும் இந்த நியதி ஒரே நியதி தான். கரநியாசம், அங்கநியாசம் இவைகளோடு முத்திரை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. நீங்க வந்து 24 அட்சரங்கள் கொண்ட தெய்வீக முத்திரைகள் இருக்கு. அந்த 24 முத்திரைகள் என்ன முத்திரை அப்படின்னா, ஆம் காயத்ரி மந்திரத்துல உண்டான அந்த ஒவ்வொரு எழுத்திற்குமான ஒரு முத்திரை. அந்த முத்திரைகள்லாம் மிக பவித்திரமான முத்திரைகள். அத நீங்க அந்த முத்திரைகள் மந்திரத்தோடு உச்சாடனம் பண்ணக்கூடியது. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் தவச்சாலையில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வேல்மாறல் யாகம் நடைபெற உள்ளது. மேலும் உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றிட உதவும் சக்தி வாய்ந்த மந்திர வகுப்பு நடைபெற உள்ளது. வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேல்மாறல் யாகமும் மற்றும் 10ஆம் தேதி பொருளாதார தடைகளை நீக்கும் சிறப்பு மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. வேல்மாறல் யாகம் முருகப்பெருமானின் திருவருளை பெறவும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் மன அமைதியை அடையவும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. இத்துடன் மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை ஓதி அதன் முழு பலனையும் அடைய உங்களுக்கு உதவும். அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருவருளையும் மந்திரங்களின் தெய்வீக சக்தியையும் பெற்று உங்கள் பொருளாதார தடைகளில் இருந்து விடுபடவும் வாழ்வை செல்வமயமாக்கவும் இனிதே கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று யம நியமங்கள் பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்து அட்டாங்க யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா யம நியமம்னா என்னன்னு தெரியலாம். அட்டாங்க யோகத்தில் 8 வகையான பிரிவுகள் உள்ளது. இவர் வந்து நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் பற்றி விரிவாக பேசியுள்ளார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அட்டாங்க யோகம் பற்றி பேசியுள்ளார்கள். யோகம் அப்படின்னா ஒன்றி இருத்தல் அப்படின்னு ஒரு ஒன்றி இருத்தல் அப்படிங்கதான் யோகம். ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தனக்கு ஊனமில்லை கன்றிய காலால் காலனை காண்தான் அடியவர்க்காக சென்று தொழுமென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றி இருந்து நினைமென்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதனோடு ஒன்றி இருக்கணும்? நம்மளுடைய நினைவு வந்து ஒரு எந்த தொழில்ல நம்ம என்ன செய்தானாலும் அதுல ஒன்றி இருந்து செய்தா நம்ம வெற்றி பெற்றணும். ஆபீஸ் தொழிலா இருக்கட்டும், வீட்டு தொழிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல ஒன்றி இருந்தோம்னா அந்த தொழில்ல சாலச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு நமக்கு வந்துடும். ஒன்றுதல் அப்படிங்கக்கூடியதுல படிப்பா இருக்கட்டும், எதுலனாலும் ஒன்றி இருந்து செயல்பட்டால் அதற்கான பலனை நாம அனுபவிக்கலாம். அப்ப மனச்சிதறல் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால எதிலுமே காலம் செய்ய முடியாது, பயணம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால அருளாள பெருமக்கள் எல்லாரும் நீங்க ஒன்றி இருந்து நினையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒன்றி இருந்து நினைப்பதற்கான காரண காரியங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அட்டாங்க யோகத்துல பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த இதை சொல்லலாம். அட்டாங்க யோகம் என்பது நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி, தியானம், சமாதி என்று 8 வகை உறுப்புகளை கொண்டது அட்டாங்க யோகம். இறை உண்மையும் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் இவ்வுடலுக்குள்ளேயே காணும் நெறிமுறைகளை பற்றி விளக்குவதுதான் அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒன்றி இருப்பதற்கு சாலச்சிறந்த கையாளுதல் முறைமைகள் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, புறப்பூஜை, அகப்பூஜை அப்படின்னு 2 வகை பூஜைகளை வச்சிருக்கிறாங்க. புறப்பூஜை செய்யும் போதும் அகப்பூஜை செய்யும் போதும் கரநியாசம், இது வந்து கரநியாசம். இவைகள் ஒவ்வொரு பேலஞ்சுக்கும் இத்தனை அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு குழந்தைங்களா. ஒவ்வொரு பேலஞ்சுனா இந்த கோடு, இந்த கோட்டுக்கு ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கணும்.
அது வந்து கரநியாசம். அப்புறம் வந்து அங்கநியாசம். கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டு இது புறப்பூஜைக்கும் இது ஒரு நியதி, அகப்பூஜைக்கும் இது ஒரு நியதி. 2க்கும் இந்த நியதி ஒரே நியதி தான். இப்ப கரநியாசம், அங்கநியாசம் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும். அது புறப்பூஜை, அகப்பூஜை 2க்குமாக. அப்புறம் புறப்பூஜையில என்ன பண்ணுவோம்? 8 வகை மலர்களை கொண்டு நாம் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புறப்பூஜையில சொல்லியிருக்கிறாங்க. அது 8 வகை பூக்கள் அப்படின்னு பூக்கள் சொல்றாங்க. அந்த 8 வகை பூக்களும் தாமரை, சண்பகம், அப்படி முல்லை, மல்லி, அப்புறம் கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ அப்படின்னு அந்த 8 வகை பூக்களையும் இந்த 3 வகை பூக்கள்ல வச்சிருக்கிறாங்க. அது கொய்தல், எடுத்தல். கொய்தல்னா இப்படி இப்படி கிள்ளி எடுக்க ஒரு 4, 5 பூக்கள் சேர்ந்து மொத்தமா இருக்கிறத கொய்தல். அப்புறம் எடுத்தல், பிச்சிப்பூ, மல்லிப்பூலாம் எடுத்தல் அப்படி. அப்ப இப்படி மாதிரி உண்டான பூக்களை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணும்போது புறப்பூஜையில அது வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்பர் சுவாமிகள் சொல்றாரு 8 வகை பூக்கள் அப்படிங்கக்கூடியது இது இல்ல. 8 வகை பூக்கள் 8 வகை பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்றதுக்கு அவர் ஒரு நியமம் சொல்றாரு. 8 வகை பூக்கள் எவைகள் அப்படின்னு. பொறுமை, புலனடக்கம், நேசித்தல், பிறர் குற்றம் காணாமை, ஞானமுடைமை, தவமுடைமை, கொல்லாமை, சத்தியம் என்பது 8 வகை பூக்கள் அப்படின்னு அப்பர் வந்து ஒரு பாடல்ல பாடிக்கிறார். அப்போ 8 வகை பூக்கள் புறப்பூஜையில கொய்தல், எடுத்தல், பறித்தல் அப்படி மாதிரி இருக்கு. அது புறப்பூஜைக்கான பூக்கள் அப்படின்னு. பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வாருக்கு, இதுவும் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் தான். பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வாருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு திருமூலர் திருமந்திரத்தில். பூவும் நீரும் வந்து எல்லாருக்குமே உண்டு. இப்ப நம்ம தெருவுல போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பஞ்சபாத்திரத்துல தண்ணி வந்து கிடைக்காமல போயிரு. இப்ப ரோட்டு ஓரத்துல எல்லாம் டேப் இருக்கு, எங்கனாலும் இருக்கு. திருக்குளத்துல டேப் இருக்கு, அதுல பஞ்சபாத்திரத்துல தண்ணி அடிச்சா நீர் உண்டு. பூ திருக்கோயில் வளாகங்கள்லயே நிறைய பூ கிடக்கு. பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார். அப்போ பூவும் நீரும் புண்ணியம் செய்வாருக்கு உண்டு அப்படின்னா அந்த பூவும் நீரையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது நீர்மை அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய நம் மனதிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு அன்பு, ஊற்றுப்பெருக்கன அன்பு. அதுக்கு பேர் நீர்மை அப்படின்னு சொல்லி பேர். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே அப்படின்னு மணிவாசகம் பேசுகின்றது. நீர்மை, அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு இரக்க சுவாபம் தான். பிற உயிர்கள் கஷ்டப்படும் போது நம்மளை அறியாமல் இறங்கும் ஒரு இரக்கத்தன்மை தான் நீர்மை குணம் அப்படிங்கக்கூடியது. அந்த நீர் உண்டு. பூ உண்டு. என்ன பூ உண்டு? 6 ஆதாரங்களிலும் 48 அட்சரங்கள் வந்து மலர்களாக பூத்து கிடக்குது. 6 ஆதாரங்களிலும் 48 இதழ்கள் கொண்ட தாமரைகள் பூத்து கிடக்குது. அப்ப அந்த பூவை நமக்கு இயக்க தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் நியமத்துல அந்த பூக்களை எல்லாம் நமக்கு இயக்க தெரியும் யோகம் பண்ணணும். இப்ப அட்டாங்க யோகத்துல நீங்க கரநியாசம், அங்கநியாசம் இவைகளோடு முத்திரை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. நீங்க வந்து 24 அட்சரங்கள் கொண்ட தெய்வீக முத்திரைகள் இருக்கு. அந்த 24 முத்திரைகள் என்ன முத்திரை அப்படின்னா காயத்ரி மந்திரத்துல உண்டான அந்த ஒவ்வொரு எழுத்திற்குமான ஒரு முத்திரை. அந்த முத்திரைகள்லாம் மிக பவித்திரமான முத்திரைகள். அதை நீங்க அந்த முத்திரைகள் மந்திரத்தோடு உச்சாரணம் பண்ணக்கூடியது. முதல்ல இப்படி இப்படி ஒரு முத்திரை, 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 அதையே இப்படி ஒரு முத்திரை. அந்த முத்திரையே வந்து இப்படி நீங்க அது எல்லாமே நம்ம இன்னும் விரிவாக்கமா நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். இவைகள் வந்து மச்ச கூர்ம அவதார முத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இவைகள் நம்மளுடைய ஒவ்வொரு ஆதாரத்திலும் தொழில் படக்கூடியது. பாருங்க, கோமுகம், ஷண்முகம், தூய்முகம், திரிமுகம், அப்படி இதுக்கு சம்புடம் அப்படிங்கக்கூடிய இவைகள் எல்லாமே ஒரு முத்திரைகள்ல சேர்த்து. இது எந்த இதுல அப்படின்னா
சைவத்துல வைணவத்தில் இரண்டிலும் இந்த முத்திரைகள் பேசப்படுகின்றது. புத்த மதத்தில் முத்திரைகள் மிகச் சிறப்பாக பேசப்படுகின்றது. அப்போ நீ இயமத்துல இருக்கும்போது உங்களுக்கான முத்திரைகள் கரநியாசம் அங்கநியாசம் செய்யும் போதே இந்த முத்திரைகளோடும் மந்திர உச்சாரணங்களோடும் செய்யும் போது நம்மளுடைய உடல் சார்ந்த இயக்கங்கள் சீராக்கப்படும். உடல்ல மிகச்சிறந்த அந்த பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார்கள். நம்ம உடல் சக்கரத்தில் இருக்கக்கூடிய பூவையும் உடற்சக்கரத்தில் இருக்கக்கூடிய நீரையும் இயக்கும் ஆற்றல் இவைகளுக்கு உண்டு. அத இயமம் அப்படிங்கக்கூடியதுல இவர் சொல்றாரு. இயமத்துல நீங்க சொல்லும்போது என்ன என்ன சொல்றாரு பாருங்க. 8 உறுப்புகள் சொல்லிட்டாரா. இது உடலிற்குள்ளும் பெறப்படும், உடல் கடந்தும் யோகம், ஆதார யோகம், நிராதார யோகம், இப்படி பலவகை ஒளி யோகம், ஆராதார யோகம், நிராதார யோகம் அப்படின்னு பல வகையான யோகங்கள் பேசப்படுகின்றது. இதனை பிரசாத யோகம் என்றும் பேசுகின்றார்கள். உடலில் துவங்கிய நூலேணி உடல் கடந்து சென்று ஒளியை அடையும் யோக சாதனம் அட்டாங்க யோகம். இதனை குண்டலி யோகம் என்றும் சிவயோகம் என்றும் கூறுவர். யோகத்திற்கான 8 வித அங்கங்களை இப்பகுதியில் அட்டாங்க யோகத்தில் பெருமான் விளக்கியிருக்கிறார். திருமூலர் திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் என்னும் தலைப்பில் இதை விளக்கியிருக்கிறாரு. இது நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் நான் தெரிந்ததை நான் இதுல பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் திருமூலர் திருமந்திரத்திற்கான விளக்கத்துல அட்டாங்க யோகத்திற்கான பதிவாக இதுல நான் பண்ணியிருக்கிறேன். அதுல முதல்ல ஒளி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் பேசுறாரு. அந்த ஒளி யோகத்துல உரைத்தன வர்க்கு அறிவொன்று முடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி பிரச்சதம் 8 பேசிய நந்தி நிறைத்த இயம நியமம் செய்தானே. பிரச்சதம் 8 பேசிய நந்தி. இதுல பிரச்சதம் அப்படின்னு சொன்னா ஒளி யோகம் அப்படின்னு பேரு. பிரசாத யோகம் பிரச்சதம் அப்படிங்கிறது. பிரசாத யோகம்னு பேரு. யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரசாத யோகத்துல மற்ற யோக நூல்கள் எல்லாமே உடலோடு சம்பந்தப்பட்டு உச்சந்தலையோடு போய் நிறைவு பெறும் நிலையை விளக்குகின்றன. ஆனால் நம்ம பிரசாத யோகமும் திருமூலர் சொல்லக்கூடிய அட்டாங்க யோகமும் உடலோடு சம்பந்தப்பட்டு நிராதார நிலையிலும் அனுபவம் பெறப்படாம் அப்படிங்கிறத பத்தி விளக்குது. இதுக்கும் இயமத்துக்கும் நியமத்துக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னா, இந்த இயம நியமங்களை கடைபிடித்தால்தான் இந்த அருள்நிலை அனுபவங்களை பெற முடியும். இந்த உடலில் இயக்கும் இயக்கம் உடல் கடந்து பயணிக்கும் நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கக்கூடியது. இப்போ நீங்க கொல்லாமை அட்டாங்க யோகத்துல தலை சிறந்ததாக 8 வகை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அந்த 8 வகை புஷ்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது பொறுமை, புலனடக்கம், நேசித்தல், பிறர் குற்றம் காணாமை, ஞானமுடைமை, தவமுடைமை, கொல்லாமை, சத்தியம். அப்போ பொறுமை, புலனடக்கம் முதல்ல இந்த இயம நியமத்துக்குள்ள நம்ம இது வருது பொறுமை அப்படின்னு கொண்டாந்து வச்சுக்கலாம். அப்பர் சுவாமிகளை கொண்டாந்து பொறுமை. அப்பர் சுவாமிகளை கொண்டாந்து எதுல போட்டாங்க? சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டாங்க. சுண்ணாம்பு காலவாசல் அப்பர் சுவாமிகளுக்கு சுண்ணாம்பு காலவாசல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றரும் வீங்கில வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழல். ஈசன் எம்பெருமானுடைய திருவடி நிழல் எப்படி இருந்ததுன்னா, மாசில் வீணை மாலை மதியம். அதாவது அந்த பாடலுக்கு இன்னும் விரிவாக்கமாக சொல்லப்போனா, மெய் வாய் கண் மூக்கு செவி 5 புலன்கள் நுகர்வுக்கும் அது இன்பம் அனுபவிச்சார் அப்படின்னு அர்த்தம். மாசில் வீணை செவிக்கு இன்பம், மாலை மதியம் உடலுக்கு அந்த காற்று, அப்புறம் மாலை மதியம் கண்ணுக்கு இன்பம், மூசு வண்டரை உடலுக்கு காற்று உடலுக்கு இன்பம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஐம்பொறிகளுக்கும் இன்பம் தருவதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் அந்த பாடலுக்கு வியாக்கியானம் சொன்னாங்க.
எது எப்படி இருந்தானாலும் இவர் வந்து சுண்ணாம்பு காலவாசல்ல கொண்டு இடும்போது அவருடைய உடல் உணர்வு வேற, உயிர் உணர்வு வேறன்னு இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க தெரிந்த மெய்ஞான மூர்த்தி அவர். அப்படி பிரிக்க தெரியுதனுடைய நுட்பத்தை சொல்லித் தருவதுதான் அட்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு பேர். அவர் வந்து இப்ப நீங்க அருளாளர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயோ அப்பா நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, ஐயோ அப்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே எழுதல. இந்த இதை விட்டு வெளியே வந்த உடனே அவர் எழுதுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் ஈங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை என்னடி நிழலே அப்படி எழுதுறாரு. அப்படி இருந்திருக்குமா ஒரு சுண்ணாம்பு கலவாசல்ல? இது வந்து அகச்சான்றோடு கூடியதுதான், கற்பனையில் நம்ம வந்து பேசல. எம்பெருமான் வந்து மகேந்திர பல்லவன் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு தானே இது. அப்ப அந்த நடந்த நிகழ்வுல இது நடந்திருக்கு. ஆனா அது முடிஞ்சு வெளியே வந்து 10 நாள் அதுல உற்சவம் வச்ச மாதிரி வச்சிருக்கிறான். எங்கேயாவது வந்து அவர் உடம்பு வந்து நீத்து போகாம அறகுறையில வெந்து அதனால ஒரு புரட்சி அது இதுன்னு சமுதாயத்துல ஒரு சிதறல் ஏற்படும்ல, இது ஒண்ணுமே தெரியாம போயிரும்ல. அது மாதிரி அவன் 10 நாள் கழிச்சு அறையை திறந்தான், அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகி வெளியே வரார். நீங்க அட்டாங்க யோகம் பயின்றால் இதை உங்களது அனுபவத்தில் நீங்கள் உணரலாம். அட்டாங்க யோகம் உயிர் உணர்வுனா என்ன, உடல் உணர்வுனா என்ன அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு பார்க்க தெரியும். அது என்னமா உடல் உணர்வு உயிர் உணர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த கையில ஏதோ சூடு வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச சமையல் தான். நீங்க ஆபீஸ் வேலை பார்க்குறீங்க, ஏதாவது வெல்டிங், வேற என்ன வேலைனாலும் உங்களுக்கு ஆபீஸ்ல தெரிஞ்சதா இருக்கலாம். ஷாக் கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நீங்க அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து பூமிக்கு அடியில ஒரு எர்த் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க குழந்தைங்களாம். எலக்ட்ரீஷியன்கள் எல்லாருக்கும் தெரியும். இது கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இதுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது பாசிட்டிவ் ஒண்ணு, நெகட்டிவ் ஒண்ணு போகும், எர்த் பாயிண்ட் ஒண்ணு போகும். பாசிட்டிவ் நெகட்டிவும் சம்டைம்ஸ் எப்போதாவது 2ம் மெர்ஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு மழை கசிவுனாலயோ அல்லது வேற இயற்கை சீற்றங்கள்னாலயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம பைப் லைன்ல ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் இணைஞ்சுச்சுன்னா தீப்பொறி பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம், ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. எதனால ஏற்பட்டுச்சுன்னா மின் கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எர்த்துல வந்து நீங்க வந்து ப்ராப்பரான எர்த்து குடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து பட்டுன்னு அது வந்து இதாகிருமே தவிர, ஷார்ட் ஆயிருமே தவிர, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் வராது. புரியுதா குழந்தைங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு வராது. என்ன ஆகும்? கரண்ட் கட் ஆயிரும். அங்க ஃபீஸ் அடிச்சிரும். ஒரு இடத்துல எங்க நம்ம மெயின்ல அடிக்கும், இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய கரண்ட்ல ஃபீஸ் அடிச்சிரும். எப்போது இது நடக்கும்? ப்ராப்பராக உங்களுடைய எலக்ட்ரிக்கல் கண்டிஷன் வந்து நீங்க நல்ல மாதிரி போட்டு, அப்படி வச்சிருந்தீங்கன்னா, இயற்கையினால இது ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. நம்ம என்னதான் நல்லா போட்டிருந்தானாலும், ஒரு காலகட்டத்தில இதெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கு. அப்படி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த எர்த் கனெக்ஷன் வந்து ப்ராப்பரா குடுத்திருக்கும்போது, அது வந்து வாங்கிக்கும். இப்போ நீங்க வந்து இஎம்எம் அப்படிங்கக்கூடியத நீங்க ஒரு கட்டாயமா எப்படி எடுத்துக்கணும்? ஒரு எர்த் கனெக்ஷன். எதை வாங்குவதற்கு? பேரண்ட நாயகனை உள்வாங்குவதற்கு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு 3 விதமான நாடிகள் நம் உடம்பில் ஓடுகின்றன. அந்த 3 விதமான நாடிகளையும் நமக்கு இயக்கத் தெரியும்போது, ஷார்ட் ஆகுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு குழந்தைங்களா. என்ன ஷார்ட் ஆகும்? நம்மளுடைய இந்த ஒரு ஒரு பிரிவினர் ஒரு யோகம் சொல்லி தராங்க. இப்பவும் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல எனக்கு தெரிய வந்து ஒரு 10, 15 பேர் வந்து மெண்டல் ஆகி என்கிட்டயே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கேட்டா அந்த வகுப்புக்கு போனோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடைய எர்த் கனெக்ஷன் ப்ராப்பராக நீங்க போடல. அப்ப ஏதோ ஒரு மூளை நரம்பு போகக்கூடிய மூளை நரம்புகள நீங்க வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய இடகலை, பிங்கலை 2யும் இயக்கத் தெரியும் விதமாக இயக்காமல்,
நீங்கள் இயக்கும்போது உங்களை அறியாமல் ஏற்படக்கூடிய ஒரு மிஸ்டேக்னால இது நடந்து போகுது. அப்போ யோகத்துக்கு எர்த் கனெக்ஷன்ங்கிறது நம்ம உடலை நியமமாக வைத்துக் கொள்வது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியிற பாஷையில தான் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். புரியுதாப்பா? ஆ. அப்போ வந்து அ நீங்க வந்து உங்க உடல் இயமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அ அட்டா 8 வகை புஷ்பங்களால் நாம் இந்த அம் புற புற சிந்தனையில வந்து 8 வகை பூக்கள், கொடிப்பூ, பறித்தல், கொய்தல், அ ஆயிதல் இப்படி நெறைய இருக்கு. அதுல எந்த பூக்களை எடுத்தனாலும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அத வந்து அன்றலர்ந்த பூக்களாக எடுக்கணும் அப்படின்னு புறப்பூஜையில் இந்த 8 வகை பூக்களை கொண்டு நாம் பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னு ஆமா இவர் சொல்றார். நம்ம அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். நம்ம திருமூலர் திருமந்திரத்திலும் "பூ உண்டு, நீர் உண்டு, புண்ணியம் செய்வாருக்கு" அப்படின்னு சொல்லி அவரும் பாடியிருக்கிறார். இப்ப எந்த பூவ கொண்டு நம்ம பண்றது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல வந்த அருளாளப் பெருமக்கள், பூன்ன உடனே இந்த பூ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதுதான். பிச்சி பூ யாருக்கும் கிடைக்காது? கடையில போனா ஒரு இடம் பிச்சி பூ வாங்கலாம். கொஞ்சம் விலை ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறத தவிர, யாருக்கு கிடைக்காத பூ? எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ பூ உண்டு, நீர் உண்டு. நீர் யாருக்கு கிடைக்காது? எல்லாருக்குமே குளத்தடியிலேருந்து, கிணத்தடியிலேருந்து எல்லாத்துலயும் நீர் கிடைக்கும். அப்போ புண்ணியம் செய்வாருக்கு தான் பூ உண்டா, நீர் உண்டா அப்படின்னா, உங்களுக்கு உண்டான அந்த இயக்கத் தெரிந்த விதத்தில் இயக்கினால், உடல் உணர்வையும், உயிர் உணர்வையும் தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஐயோ! ஆ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. ஒரே ஆக்சிடென்ட் கையில சூடோ, ஃபயர் ஆக்சிடென்ட்டோ அல்லது கீழ விழுறதோ, ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா, ஐயோட அப்பாடா! ஐயோட அப்பாடான்னு சில உயிர்கள் வந்து இறங்கும். ஒரே இடத்துல ஒரே ஆக்சிடென்ட் சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்னு எந்திரிச்சு அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு, கைய கால நீவி விட்டுக்கிட்டு, கையிலிருந்து வடியக்கூடிய அந்த ரத்தம், அது அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைக்கு இன்னொரு உயிர் போயிரும். ஒரு இடத்துல நடந்த அந்த இன்சிடென்ட்ல. அப்ப இந்த உயிர் ஏன் ஐயோ! அப்பா, அம்மா, அப்பாங்குது. அந்த உயிர் ஏன் அப்படி கம்முனு இருக்கு அப்படின்னு. இந்த உயிர் வந்து தன்னை அறியாமல் உயிர் உணர்வை உடல் உணர்வோடே பயணிக்க வைக்குது. உடல் உணர்வு. உடல் சார்ந்து இது என் உடலு. அ எனக்கு வந்து சின்ன காயம் பட்டா கூட எனக்கு ரொம்ப வலிக்கும். என்னால தாங்க முடியாது. அப்பா! சுட்டுருச்சு, சுட்டுருச்சு. அப்ப இந்த உயிர வந்து இந்த உடலோடு கட்டுப்படுத்துறோம் நம்ம. ஆனா அந்த உடலோடு உயிர் கட்டுப்பட்டது கிடையாது. அது பறந்துற போது, இந்த உடல் அப்படியே தான் இருக்க போது. இந்த உடல்ல வந்து எல்லாரும் வந்து கேட்கறாங்க, "எப்பா நீ எனக்கு இந்த அஷ்யூரன்ஸ் குடுத்தியே, அந்த அஷ்யூரன்ஸ் குடுத்தியே, இந்த அஷ்யூரன்ஸ் குடுத்தியே, என்னைய இப்போ வந்து நீ பார்க்கலையே, நீ கண்ண மூடிக்கிட்டியே" அப்படின்னு சொன்னா, உடல் இருக்கத்தானே செய்யுது. அப்பாவுடைய கண்ணும் அங்க தானே இருக்கு. அப்பா அங்க தான் இருக்கிறாரு. அப்பாவுடைய கண்ணும் அங்க தான் இருக்கு. பின்ன நீ இப்படி பார்த்தியா, அப்படி பார்த்தியா, அப்படி பார்த்தியா அப்படின்னா, அப்ப வந்து அவர் எங்க போச்சு? உடல் உடலை விட்டு உயிர் போயிருச்சு. அப்ப நம்ம இந்த உடலோடு என்னதான் உயிரை பின்னி வச்சிருந்தானாலும், அதுக்கு எத்தன மூச்சு இறைவன் எழுதி வச்சிருந்தானோ, அந்த மூச்ச வந்து நாம தான் உபயோகிக்கிறோம். இப்ப வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு இந்த சாதனம் ஒண்ணு வச்சிருக்கீங்க. இந்த சாதனம் வச்சிருக்கும்போதே, அந்த சாதனத்துக்கு உங்களுக்கு இத்தன பைசா, 1 வருஷத்துக்கு இவ்வளவு பைசான்னு போட்டு விட்டுருவீங்க. அது கிட்ட நியர்பை வரும்போது, உங்க பேலன்ஸ் வந்து இன்னும் 3 நாளையில் உங்கள் கெடு அவனே இப்படி சொல்றான். உங்களுக்கு கெடு 3 நாள் தான். அதுக்கு பிறகு இன்னொருக்க சொல்றான். உங்களுக்கு கெடு 2 நாள் தான். அப்புறம் சொல்றான். இன்றோடு உங்க கெடு முடியுது. அப்படி சொல்லிர்றான். அப்ப இந்த இதுல போட்டிருக்க சாதனத்துக்கு இவ்வளவுதான் ஆயுள்ன்னு அது நமக்கு சொல்லுது. நமக்கும் இறைவன் உணர்த்துவான். உனக்கு மூச்சுக்காற்று இத்தன மூச்சுக்காற்று நீங்க விடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெனப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூச்சுக்காற்ற நீங்க விடுதற்கு முன்னால இறைவன் சொல்லுவான். "நீ வந்து இந்த சாதனை செய்யி, அந்த சாதனை செய்யி." அப்பன்னா உன் மூச்சுக்காற்று இப்ப அவன் சொல்லாம்ல, "உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ள நீ வந்து அப்டேட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லாம்ல. அப்படி அப்டேட் பண்ணக்கூடியது தான் இந்த அட்டாங்க யோகம் குழந்தைங்களா. நம்மளுடைய மூச்சுக்காற்று நம்மள்ட்ட இருக்கக்கூடியத தக்க வைத்துக் கொள்வதற்கான சாதனம் தான் இது. இப்ப புரியுதாப்பா நான் சொல்றது? அப்ப நமக்கு குடுத்திருக்க மூச்சுக்காற்று ஒரு நாளைக்கு எவ்வளவு மூச்சு 2600 மூச்சு விடுறோம். அப்படிதானே?
அந்த 2600 மூச்சை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான சாதனம் இந்த அட்டாங்க யோகம். அவ இயமம் நியமம் அப்படின்னு சொல்லி வரும்போது கொல்லாம நான் ஒன்றும் கொல்லலமா அப்படின்னு உங்களுக்கு யார் அப்போ இயமம்னா என்ன நியமம்னா என்னங்கிறதுக்கு நான் இன்னும் முழுமையாக இயம நியமத்துக்கு விளக்கம் சொல்லல கண்ணு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இதுல வந்து கொல்லாமை அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த கொல்லாமை நீ கொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு உயிருக்கு கொலை செய்ய வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. நாம் பெறக்கூடியது பிறவி நீக்கத்துக்கான ஒரு வழி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, குழப்பம் கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உலகம் கைகூப்பி தொழும். இப்ப கொல்லான் அப்படின்னு சொன்னா அவன் கொல்லான், அவனும் கொல்ல மாட்டான். இப்ப நம்ம நிறைய பேர், நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருப்பேன், வீட்டுல கோழி வளர்க்குறவங்க நாங்க இந்த கோழியை சாட மாட்டோம். பின்ன என்ன செய்வீங்க? என் மச்சான் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவேன், என் மச்சான் வீட்டுக்கு கொடுத்து விட்டுறேன். நான் நடந்த கதையைத்தான் நான் 2-3 நாளைக்கு முன்னாலதான் சொன்னதான் எனக்கு நினைவு. மச்சான் வீட்டுல போய் நான் அவங்க கறி எல்லாம் வச்சிருப்பாங்க, போய் சாப்பிடுவேன். எனக்கு போக முடியாட்டி அவங்க இங்க கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா கோழியை வந்து நான் வளர்த்த கோழியை நான் கொல்ல மாட்டேன். இது கொல்லாம இல்லை. கொல்லான் புலாலை மறுத்தான், இவன் கொல்லவும் மாட்டான், புலால வாங்க சாப்பிடவும் மாட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்து இயமத்துல ஒரு பங்களிப்பு. இப்ப நாம வழி வழியாக ஏதேனும் ஒரு முறைக்கு இது மாதிரி நம்ம செஞ்சிருந்தோம்னா சஜ்ஜன சார்கன் கதையில வந்த மாதிரி நமக்கும் வந்து இது மாதிரியான ஒரு நெறிமுறைகள் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க நினைவுல கொள்ளணும். அப்ப நீங்க வந்து இயமம்னா என்ன அப்படிங்கக்கூடியதுக்கு இயமத்திலே இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு கண்ணு. ஒரு நாளைக்கு 1 வீதமாக இயமம்னா என்ன அப்படின்னு பார்த்தாதான் நமக்கு வந்து விலாவாரியாக அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியும். ஒரே நேரத்துல இது வந்து நாம் இயமம் அப்படின்னா கொல்லாமை புலால் மறுத்தல் அப்படி சொல்லிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாம தான் புலால் சாப்பிடல, நாம தான் கொல்லல அப்படி. இப்ப அப்ப உங்களுக்கு அது வந்து ஒட்டுக்க நாம இதெல்லாம் செய்யல, அப்ப நம்ம ஏமத்துல இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு வந்துடும். அதனால நான் வந்து உங்களுக்கு இதை வந்து மிக விரிவாக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு நான் சொன்ன முத்திரைகள் எல்லாமே வந்து இறைவனை அடைவதற்கான முத்திரைகளே தான் சொன்னேன். நோய்க்கான முத்திரைகள் கூட நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைங்களா. மீதி எல்லா முத்திரைகளுமே இறைவனை உணர்வதற்கான முத்திரைகள், அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, திருவுருளை சிந்தனை பண்ணிட்டு இந்த முத்திரைகள் வந்து நமக்கு ஒரு உயரிய நிலைக்கு கூட்டிட்டு போகும்போது நாம் இந்த இயமத்தில் உள்ளோமா, நாம் இந்த நியமத்தில் உள்ளோமா அப்படிங்கக்கூடியதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்படி உள்வாங்கி இருக்கிறீங்க, எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் தவச்சாலையில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வேல்மாறல் யாகம் நடைபெற உள்ளது. மேலும் உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றிட உதவும் சக்தி வாய்ந்த மந்திர வகுப்பு நடைபெற உள்ளது. வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேல்மாறல் யாகமும் மற்றும் 10ஆம் தேதி பொருளாதார தடைகளை நீக்கும் சிறப்பு மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. வேல்மாறல் யாகம் முருகப்பெருமானின் திருவருளை பெறவும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் மன அமைதியை அடையவும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. இத்துடன் மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை ஓதி அதன் முழு பலனையும் அடைய உங்களுக்கு உதவும். அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருவருளையும் மந்திரங்களின் தெய்வீக சக்தியையும் பெற்று உங்கள் பொருளாதார தடைகளில் இருந்து விடுபடவும் வாழ்வை செல்வமயமாக்கவும் இனிதே கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.